நம்ம பார்க்க போகிறோம்னா 90 days காலேஜ் கேம். சொல்லிக்கிட்டே இருக்காங்க லைக் பண்ணிடுங்க. ரொம்ப 90 days காலேஜ் கேம் தான் நடக்கும். இப்போ எல்லாத்தையும் அது ஒரே செல்லத்துக்கு போகிறதில்ல. அது பார்ட் 2 அப்புறம் போட்டுருக்காங்க. நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன். இந்த மாதிரி வீடியோவை பார்க்குறவங்க பார்த்ததில்ல. இது சொல்லிகிட்டே இருந்தோம். 2 பேர் சேர்ந்து போட்டுக்கிட்டே போட்டே இருக்கும்போது போட்டு போவோம். அந்த வீடியோ சொல்கிறேன்னா அவங்களுக்கு புரியாது. வீடியோவோட பேரில் அதனால் நான் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கேன். இந்த வீடியோ கீழே கொடுத்தீங்க. நம்ம பண்ண போகிறோம். இது மாதிரி அவங்க அந்த எம்டி அதனால நம்மளுக்குலாம் அந்த பிரச்சனை இல்லை. ரீடிங் பிரச்சனை உங்களுக்கு ரீடிங் பிரச்சனையாக இருக்குது. வீடியோ போட்டுருக்கோம். ரீடிங் பிரச்சனை அதனாலே அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்தேன். அந்த வெள்ளத்தை சமாளிக்கவும் முடியல. அதுல இதுங்க வேற எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஜாலியா ரோட்ல வாக்கிங் போயிட்டு இருக்கு. எல்லாரும் மெரினா பீச்சை பார்த்துருப்பீங்க. ஆனா அது இருக்கும்ல. இப்போ நம்ம இடத்த கவர் பண்ணுறேன். கவர் பண்ணிடுறேன். ரெட் போட்டு கவர் பண்ணிட்டோமா? போயிட்டேன். இது பண்ணுறேன். நான் ஜெஸ் ஒன்று முடியாது. அப்புறம் இந்த ஓனாய் இருக்குப்பா. ஓனாயா ஆத்தோரமா மீன் பிடிச்சுதான் பார்த்துருக்கேன். இவங்க என்ன ரோட்டோரமா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் கஷ்டப்பட்டு ஒரு வண்டியை பார்க் பண்ண இடத்துல வந்து பார்த்தா என்னதான் மேல முக்கிய எதுவும் செஞ்சாலும் இவங்க அதை பொருட்படுத்தவே இல்லை. வெள்ளம் வந்தா யார் ரெடியாகிறதோ இல்லையோ முதல்ல ரெடியா இருக்குது. வெள்ளத்தால நிறைய வெளியே தண்ணிய எல்லாரும் வெளியே கஷ்டப்படும் போது இவரு அதை உள்ளே ஏற்றிக்கிட்டாரு. இந்த வெள்ளம் நம்மள என்ன பண்ணிடுது? வெளியே வந்தவங்க நிலைமை
ஒரு மீன் தான் இது. பெருங்குளத்தூர் crocodile was missing. ஓ, அந்த முதலையா? சரி, அதுக்கு டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க கிரியேட்டிவிட்டிக்கு அளவே இல்லையாடா? என்ன மீறி போறீங்களாடே? தலைவன் ஊர்லயே இல்ல, அப்புறம் எப்படி இது நடக்க சாத்தியம்? சப்போஸ் வெள்ளத்தப்ப யாராச்சும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா அது எப்படி நடக்கும்? இப்படிதான். என்னங்கடா காருக்கு ஒரு வழியில ஸ்பீட் போட்டாலும் இந்த டிசம்பர் மாசம் வந்தாலே சென்னை சப்வே எல்லாம் குட்டி குளமா மாறிடுது. அதை பார்த்ததும் இவங்க சும்மா இருப்பாங்களா, குச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மழை தண்ணியாவே மட்டும் இருந்தா பிரச்சனை இல்லை, கூட சாப்பிட தண்ணிங்களும் கலந்துருக்கோம். என்னங்கடா ஆத்துல ஒரு மீனெல்லாம் வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. சமையலுக்கு பிரச்சனை இல்லை, இதை குடிச்சு குடிச்சிட்டு போயிடலாம். இவங்க தண்ணியில இவங்க மட்டும் எப்படி பைக் ஓட்டுறாங்கன்னு பார்த்தா சென்னையில மழை பெய்யுது கவலைப்படாதீங்க. உங்க வாகனம் பழுதாகிறதா ஒன்றும் கவலை இல்லை. சைலன்சர் இருந்து டைரக்டா பைக் போட்டு கடைச்சி நிறுத்திட்டாங்க. இதை பயன்படுத்தி நீங்க இந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டு எந்த வேணுமோ கிளம்பி போயிட்டே இருக்கலாம். எம்புட்டு தண்ணி இருந்தா என்ன, நாங்க போவோம். போயிட்டே இருக்கிறது. இப்பெல்லாம் முதல்ல ஜூல பாக்குறதை விட ரோட்ல தான் அதிகமா பாக்குறேன். நைட்டெல்லாம் மழை பெய்யுது, தண்ணி எம்பிட்டு இருக்கும் பார்க்கலான்னு கதவை திறந்தா அங்கேயாவது ஒட்டலுக்கு தண்ணி, இங்க இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா மிச்சம் உயிரோட மைண்ட் வாய்ஸ். அது ஒன்று பண்ண எல்லாருக்கும் ஸ்விம்மிங் பூலோட ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும். அதை இயற்கையை எப்படி நிறைவேற்றி வச்சிருக்குன்னு பாருங்க. சிலர்லாம் வெள்ள நிலைமை ஒன்றாலும் அதை ஜாலியாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இருக்கிற சௌகரியமே நம்புறாங்க. இவங்க என் நேரத்துக்கு இப்படி உட்கார பண்ணது இந்த இடத்துக்கு அவுட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல தான் வீடியோ போடுறது லைட் போட மாட்டேங்க. அது அப்படியே நீங்கள் லைட் பண்ணவே மாட்டேங்க. அதனாலேயே எனக்கு சென்னையில போறதுக்கு கார் பைக் வாங்குறோமோ இல்லையோ, வாங்கி ஆகணும். புயல கார் முன்னாடி இவர் பண்ண ஐடியா ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா எப்படி இவ்வளவு ஐட்டத்துக்கு கூட்டினாரு அதான் தெரியல. இது ஏதோ டேம் நிறைஞ்சு தண்ணி விடுறதா நினைச்சாதீங்க. அந்த பக்கம் தண்ணி நிறைஞ்சு இவரு தாண்டி இருக்குது. ஒருத்தன் டேம் நேம் அதுக்கு சென்னை பாலாறு இந்தியன் ஆயில் டேம். இந்த வெள்ளத்தை வச்சு வேலை போயிட்டு கட்டையை எடுத்துகிட்டு வரோம். கட்டடை வரதுல இப்போ நம்பிட்டு இது இதெல்லாம் எடுக்கணும். ஆனால் கட்டை எடுத்து சாப்பாடு எடுத்துக்கிட்டேன்.
பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிறான் bro. வேக்சின் எடுத்துக்கிட்டு லைடு அப்டேட் வந்துச்சுலாம் ஏன் ப்ரோ பண்ணேன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் பண்ணல இந்த ஜுமான் சைடு சும்மா அந்த உனக்கெல்லாம் காப்பாற்றிட்டு விளையாடுறேன் கிளைமேட் சேஞ்ச் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர் இமாச்சல் பிரதேஷ்ல இருப்பீங்க. அதான் இல்ல, இது குஜராத்ல நவம்பர் 26ஆம் தேதி நடந்த சம்பவம் தான். அன்னைக்கு குஜராத் வெல்கம் பேக். பாக் ட்ரெஸ் அதுலயும் அதெல்லாம் பார்த்தா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி சம்பவங்களை தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த முடிக்கிற மாதிரி இது பாத்தீங்க, இது வாயில பல்ப் பாருங்க. கொஞ்சம் மாசத்துக்கு ஒரு வித்தியாசம் தெரியல. சரி பைக் போட்டு ஆசைப்படுறாங்களேன்னு பைக்கை கொடுத்தா ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எண்டிங் தான் சரியில்லை. இங்க வாசல்ல வயசு நிமிஷம் வந்தவரு வாழ்க்கையில முதல் தடவை பைக் ஓட்டுறாரு போல. கீழே கிடந்திருக்கு. எடுத்து ஐபோன் மாதிரி இருக்கிற திருப்பி பார்த்தா எவன் பார்த்த வேலைன்னு தெரியல. கிக் ஆர் பைக்குன்னு அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்றாங்களே ஓட்ட விட்டுருந்தது. ஆனா அதே குதிரை பக்கத்துல இந்த லேடி வரும்போது அந்த குதிரை அந்த லேடியை எதுவும் பண்ணல. இந்த குதிரையோட செயலுக்கு நம்ம ஒரு லைக் கொடுப்போம். எத்தனை லைக்ஸ் கிடைக்கும்? எல்லாரும் சைட் ஸ்டாண்ட் போட்டு வண்டியை நிறுத்தி பார்த்துருப்போம். ஆனா இந்த பொண்ணு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வண்டியை நிறுத்தும் போது சைட் ஸ்டாண்ட் எடுத்து விட்டுட்டு நிறுத்திருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அது எப்படி ஒர்க் ஆகும்னா இப்படிதான். தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பார்ப்போம். அக்கா எப்பவும் அதுல உட்காந்து ஜூஸ் குடிப்பாங்க சரியா. இங்கதான் இருக்கு சிஸ்டர். இந்த பொண்ணுக்கு வேலையோட முதல் நாளே கடைசி நாள் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கேப்புக்குள்ள குடும்பம் எடுத்து தப்பா. ஒரு நிமிஷம் கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நாம ஒரு சீக்கிரம் என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம். இப்போ அனைவருக்கும் பெஸ்ட்டா கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் வாங்கின புதுக்கார இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துருப்போம்.
ஏன் காரை தான் இப்படி ஓப்பன் பண்ணுவானு இவரு வாங்க மாடை ஓப்பன் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு. இந்த மாடலுக்கு ஒரு பேர் வைக்கணும்னா என்ன வைப்பீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை வாசிக்க இருக்கேன். நான் வின் பண்ணி தரேன்னு தலைவர் விளையாடும் போது அங்கிருந்த டிவி உடைச்சிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். இந்த பொண்ணோட ஆசை கிளாஸே கழுவுது. நம்ம மூன்று கழுவதான் நினைச்சிட்டு போல. வெளிநாட்டுலாம் பனிக்காலத்துல வெளியே வந்தா இதான் நிலைமை. விளையாட்டுல பொண்ணோட டெடிகேஷன் இருக்கு. என்ன தெருமுக்கு கூட தாண்டாத மாதிரி இருந்துச்சு. மிக்சிக்கு கூட அடிப்பகுதியை கலத்தி இந்த பாட்டில மாட்டி அரைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க மேடம். இந்த பொண்ணு ஸ்டாண்டை சரி பண்ணல. வண்டியை ஸ்டார்ட் பண்ண கிக்கர் நினைச்சு ஸ்டாண்டை உடைச்சிக்கிட்டு இருக்கு. தலைவர் சில முதல் நாளே பண்ண தரமான சம்பவம் என்னன்னா ஒரு செகண்ட்ல மொத்தத்தையும் சொல்லி முடிச்சிட்டாப்புல. இவங்கெல்லாம் பைக் ஓட்டி சமூகம் பண்ணாயும் சரி, இந்த பொண்ணு சைக்கிள் ஓட்டி கத்துக்கிறேன்னு வேற இடம் கிடைக்கலையா? ஹீரோ ஹெலிகாப்டர்ல என்ட்ரி கொடுத்துருப்பாப்ல. அப்படி இன்னும் மாசம் என்ட்ரி கொடுக்க நினைச்சு நிறைய ப்ராப்ளம் இல்லையா? இன்னொரு பைக்ல ஓட்டிட்டு வரதெல்லாம் சரிதான். ஆனா ஸ்டாண்ட் போட்டு தானே நிறுத்தணும். ஒரே தான் மொத்தத்தையும் முடிச்சுருவாப்ல. மொத்தத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. போட்டோ எடுக்கிறவன் ஐஸ் உடையிற மாதிரி எடுத்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு அதெல்லாம் உடையாது, நீ இல்ல. வயசான காலத்துல நாய்ங்க கூட உதவியா இருக்கணும் வளர்த்தா வேலைக்கு வரும்போது இப்படி அதிர்ச்சானா எப்படி? இனி எவ்வளவோ பார்க்கணும். போங்க தம்பி. இந்த கண்ணாடி கடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாததான் போல. ஏன் அப்படி சொல்றேன்னா ரோட்ல போயிட்டு இருந்தவரு திடீர்னு பூக்குமா பேசிட்டு உள்ளே ஆகிட்டாரு. இப்படி உட்கார்ந்து நான் ஆட்டி விடமான்னு ஃபேமிலியில ஓட்டுல ட்ரெஸ் வச்சு கலாச்சிருந்தாங்கன்னா சரி நம்ம பைக் ஓட்டினா தான் பிரச்சனை இல்லை. ஆனா நீ உட்கார்ந்து வந்தா அதுவும் பிரச்சனை தான்.
இங்க முன்னாடி போன பஸ்ஸை ரொம்ப ஒட்டி போன காருக்கு வா இங்க ரொம்ப கஷ்டமான கேமு. பின்னாடி போன கார்காரன் பிரேக் போட்டதும் அவுட் ஆயிட்டோம் தரேன். நீங்களும் பிரேக்கை தான் பிடிக்கணும். நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாங்கப்பா. வீடியோ போடுறப்பல சாரி காய்ஸ் தேடிக்கிட்டு இருக்கேன். கிடைக்கிறேன் காய்ஸ். வெறுத்தப்பட்டேன். பேக் வாங்கணும் காய்ஸ். கற்றுக்கணுமா யார் வாங்கணும்? குரூப்ல ஒரு நேரம் பால் தண்ணி பக்கத்துல வந்துருச்சு. சரி குடிப்பாத்து பால் அடிச்சாரு. ஆனா அவருக்கு குடி தப்பிடுச்சே. எதிரில பைக் வரத பார்த்துட்டு ஓவர்டேக் பண்ண வேண்டி காரை நிறுத்திட்டு பைக் கிட்ட தண்ணிக்கு போயிருக்கு. நான் தான் ஓவர்டேக் பண்றல, தெரியல உனக்கு? இந்த இடத்துக்குள்ள பைக்கார எங்க போக முடியும்? ஸ்டூடெண்ட் போன இடத்துல ஜிம்ல வேற இடம் இல்லைன்னு அதுல தொங்கிட்டு இருக்கான். பைப்ல குடிக்கிட்டு